பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விழும். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விழும். நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. இந்த நாளுக்கு இந்த ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை மீகா புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். மீகா 2:13. தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்னாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியிலே நடந்து போவார். இந்த காலை வேளையில் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். இந்த நாளிலே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அநேக தடைகளை அவர் நீக்கி போடுவார். அவர் நமக்கு முன்பாக கடந்து போய் நம்மை ஆண்டவர் வாசலுக்குள் பிரவேசிக்க அநேக வாசல்களை திறந்து அந்த வாசல்களை ஆண்டவர் நமக்காக ஆயத்தப்படுத்தி அதற்குள் பிரவேசிக்க வைப்பார். இதுவரையிலும் பல வாசல்கள் அருகிலே நீங்கள் போயிருக்கலாம். அந்த வாசல் உங்களுக்காக அடைக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் அந்த வாசல்களை திறந்து விட போகிறார். கர்த்தர் தடைகளை நீக்கி போடுவார். இதுவரையிலும் பல ஆசீர்வாதங்கள் தடைபட்டு நின்று கொண்டிருக்கலாம். ஒருவேளை உங்களுடைய திருமணத்திற்காக நீங்கள் பிரயாசப்பட்ட அநேக காரியங்கள் தடைபட்டிருக்கலாம். இல்லாவிட்டால் ஒரு நல்ல வேலைக்காக நீங்கள் பிரயாசப்பட்ட அநேக பிரயாசங்களிலே எந்த பலனும் கிடைக்காமல் தடைபட்டிருக்கலாம். இல்லாவிட்டால் உங்களுடைய வியாபாரத்திலே, உங்களுடைய தொழிலிலே முன்னேற்றம் இல்லாதபடி பல தடைகள் வந்து நிற்கலாம். வாழ்க்கையில கடன் பிரச்சனை நிமித்தமாய் மேலே எழும்ப முடியாதபடி அது ஒரு பெரிய தடுப்பு சுவரை போல உங்களுக்கு முன்பாக நிற்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார் என்று. இன்றைக்கு ஆண்டவர் அந்த தடைகளை நீக்கி போட போகிறார். ஆகவே நாம் தைரியமாய் முன்னேறி செல்வோம். இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து அவர்களை நடத்தி கொண்டு வரும் பொழுது அவர்களுக்கு முன்பாக செங்கடல் ஒரு பெரிய தடையாய் நின்று. இந்த காலை வேளையிலும் கூட செங்கடலை போல பிரச்சனைகள் உங்களுக்கு முன்னால தடையாய் நிற்கலாம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு விசுவாசம் என்கிற கோலை கொடுத்திருக்கிறார். விசுவாசத்தோடு நாம் அந்த தடைகள் நேராக நம் கரங்களை உயர்த்தும் பொழுது அந்த தடைகள் நம்மை விட்டு விலகி போய்விடும். தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கும் எகிப்தின் ஜனங்களுக்கும் நடுவே வந்து நின்றார். அந்த இரவு முழுவதும் எகிப்தின் ஜனங்களுக்கு காரிருளாய் மாறினது. அதே நேரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவருடைய பிரசன்னம் வெளிச்சமாய் பிரகாசித்தது. அந்த வெளிச்சத்திலே தடுமாறாமல் நடந்து போனார்கள். அக்னி ஸ்தம்பமாய் மேக ஸ்தம்பமாய் உன்னோடு கூட வந்து தடைகளை நீக்கி இன்றைக்கு அந்த ஆசீர்வாதங்களை நீ சுதந்திரித்துக் கொள்ளும்படி நான் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தேவ ஜனங்கள் பத்திரமாய் அக்கறை சேர்ந்தார்கள். இந்த காலை வேளையில உங்களுக்கும் ஆண்டவர் முன் சென்று தடைகளை நீக்கி போடுவார். யோசுவாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1 வசனம் சொல்லுகிறது, எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. கர்த்தர் யோசுவாவின் பார்த்து சொன்னார், எரிகோவை உன்னுடைய கரத்தில் நான் ஒப்பு கொடுத்து விட்டேன். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், பல தடைகள் உனக்கு முன்பாக நிற்கலாம்.
ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த தடைகளை மேற்கொள்ளக்கூடிய பலனை உனக்கு தருகிறேன், நீ அந்த தடைகளை உடைத்து போடுவாய், நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லுகிறார். யோசுவா 6:10 சொல்லுகிறார், யோசுவா ஜனங்களை நோக்கி, நான் சொல்லும் நாள் மட்டும் நீங்கள் ஆர்ப்பரியாமலும் உங்கள் வாயினால் சத்தம் காட்டாமலும் இருங்கள், உங்கள் வாயிலிருந்து ஒரு பேச்சும் புறப்பட வேண்டாம். 7 நாட்கள் எரிகோவை சுற்றி வரச் சொன்னார். 7 நாளும் நீங்கள் ஒரு நாள் ஒரு முறை சுற்ற வேண்டும், 7வது நாள் 7 முறை சுற்ற வேண்டும். அத்தனை நேரமும் உங்கள் வாயிலிருந்து ஒரு சொந்த பேச்சும் பேசக்கூடாது. நாம் அநேக நேரங்களிலே நம்முடைய வாயின் வார்த்தைகளினாலே, அவிசுவாசமான வார்த்தைகளினாலே தேவனுடைய ஆசீர்வாதங்களை இழந்து போய்விடுகிறோம். ஆகவே தான் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலே யோசுவா சொன்னார், உங்கள் வாயிலிருந்து ஒரு பேச்சும் புறப்பட வேண்டாம், ஆர்ப்பரியுங்கள் என்று உங்களுக்கு நான் சொல்லும் நாளிலே ஆர்ப்பரிப்பீர்களாக என்று கட்டளையிட்டிருந்தான். அப்படியே ஜனங்கள் அமைதியாய் அந்த எரிகோவை சுற்றி வந்தார்கள். 7வது நாள் 7வது முறை சுற்றும் பொழுது எக்காலங்களை ஊதுகையில், யோசுவா 6:20 சொல்லுகிறது, எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்துடைய முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. இன்றைக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார், தடைகளை பார்த்து நீங்கள் பயப்பட்டு நிற்க வேண்டாம். எந்த பெரிய எரிகோ மதிலை போன்ற தடைகள் உங்களுக்கு முன்னாலே நின்றாலும் உங்களுக்கென்று ஆண்டவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நிச்சயமாக உங்களுக்கு ஆண்டவர் தருவார். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், ஆண்டவரை மாத்திரம் ஆர்ப்பரித்து துதியுங்கள். உங்கள் சொந்த பேச்சை பேசாதிருங்கள், அவநம்பிக்கையான வார்த்தைகளை பேசாதிருங்கள், அவிசுவாசமான வார்த்தைகளை பேசாதிருங்கள், தோல்வியான வார்த்தைகளை பேசாதிருங்கள், ஜெயத்தை பேசுங்கள். ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தி துதியுங்கள். துதிக்கும் பொழுது அந்த தடைகள் உடைந்து விடும். ஆர்ப்பரித்த உடனேயே அலங்கம் இடிந்து விழுந்தது. யாரும் உடைக்க முடியாத எரிகோ மதில் கீழே நொறுங்கி விழுந்தது. ஆர்ப்பரிப்பின் சத்தத்தை கேட்டு இந்த காலைவேளையிலே நீங்கள் பிரச்சனைகளுக்கு முன்பாக ஆண்டவரை ஆர்ப்பரித்து துதியுங்கள். எல்லா தடைகளும் இன்றைக்கு உடைந்து போய்விடும். அப்போஸ்தலர் நடபடிகள் 16:25-26 சொல்லுகிறது, பவுலையும் சீலாவையும் அநேக அடிகள் அடித்து உட்காவலறையிலே சிறைச்சாலைக்குள்ளே அடைத்து வைத்தார்கள். ஆனால் நடுராத்திரியிலே அந்த காயங்களோடு கூட இருந்த பவுலும் சீலாவும் எதை குறித்தும் வேதனைப்படவில்லை, அவர்கள் புலம்பவில்லை, அழவில்லை. நடுராத்திரியிலே 25 சொல்லுகிறது, நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். அவ்வளவுதான். 26 சொல்லுகிறது, சடிதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகளெல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கலந்து போயிற்று என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கும் நீங்கள் ஆர்ப்பரித்து ஆண்டவரை துதிக்கும் பொழுது, நடுராத்திரியில் இன்றைக்கு பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடும் பொழுது அஸ்திபாரங்கள் அசையும்படியாய் கர்த்தர் பூமி அதிர்ச்சியை கொண்டு வந்தார். உடனே கதவுகளெல்லாம் திறவுண்டது. இன்றைக்கும் உங்களுக்கு வரவேண்டிய ஆசீர்வாதங்களை எந்தெந்த பகுதியில் சத்துரு தடை பண்ணி வைத்திருக்கிறானோ அந்த கதவுகள் எல்லாம் இன்றைக்கு திறக்கும். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், ஆண்டவரை ஆர்ப்பரித்து துதியுங்கள். எல்லா கட்டுகளும் கலந்து போய் உங்களுக்கு வரவேண்டிய நன்மைகள், ஆசீர்வாதங்கள் இன்றைக்கே உங்களை தேடி வரும். ஆகவே உள்ளத்தின் ஆழத்தில் இருந்த காலை வேளையில ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையாய் நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்னாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியிலே நடந்து போவார். கர்த்தர் உங்கள் முன்னாலே கடந்து போகும் பொழுது கோணலான எல்லாம் செவ்வையாகும். உங்களை நேர்வழியில் ஆண்டவர் நடத்தி உங்களுக்கு வரவேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களையும், தடை பண்ணி வைத்திருக்கிற தடைகளை ஆண்டவர் உடைத்து இன்றைக்கு சுதந்திரிக்கும்படி செய்ய போகிறார். நீர் அப்படி செய்ய போகிறபடினாலும் உமக்கு நன்றி. ஒவ்வொருவரையும் இன்றைக்கு தங்களுக்கு வரவேண்டிய நன்மைகளை, ஆசீர்வாதங்களை இன்றைக்கே சுதந்திரித்துக் கொள்வார்களாக. திருமண தடைகள், ஆண்டவரே வேலைக்கு இருக்கிற தடைகள், என்னென்ன ஆசீர்வாதங்களில் இதுவரை தடைபட்டிருக்கிறதோ அந்த தடைகள் எல்லாம் உடைந்து போகட்டும். இன்றைக்கு அவர்கள் அதை சுதந்திரித்துக் கொள்ள நீர் உதவி செய். நீர் அப்படி செய்கிறபடியினாலும் உமக்கு நன்றி தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.